அம்மா மரியாதையா இங்க இருந்து போயிடு. எதுக்கு இங்க வந்த? திவ்யா இன்னும் சாப்பிடல. அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன். ஏன் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு தெரியாதா? நீ வெளியே போ. என்னது? ஓம் பொண்ணா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பெருசா அம்மான்னு சொல்ல வந்துட்ட. உன்னால திவ்யாவுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க முடிஞ்சுதா? நீ எல்லாம் என்ன அம்மா? சின்ன பொண்ணு நேத்து ஃபுல்லா சாப்பிடலன்னு நீ சாப்பிடாம இருந்தியா? நல்லா சாப்பிட்டிருப்பல. நீ எல்லாம் ஒரு அம்மா. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இப்ப நீ வெளியில போறியா இல்ல தகராறு பண்றேன்னு போலீஸ கூப்பிடவா? கூப்பிடு, நல்லா கூப்பிடு. யாரு வேணான்னு சொன்னா? இங்க பாரு, சின்ன குழந்தைய ஒரு நாள் முழுக்க பட்னி போட்டிருக்க. இத நான் போலீஸ் கிட்ட சொன்னா உன்னதான் தூக்கி உள்ள வைப்பாங்க. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா பிள்ளைய உன்னால சரியா பாத்துக்க முடியலன்னு கஸ்டடிய கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்ப போலீஸ நீ வர சொல்றியா இல்ல நானே கூப்பிடவா? இது உனக்கே தெரியணும். திவ்யா உன் கூட இருந்தாலும் அவளுக்கு உன் மேல பாசமே வராது. அதே மாதிரி குழந்தைய பார்க்க அப்பா தான் வரக்கூடாதுன்னு சட்டம் சொல்லிருக்கு. என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லல. என்ன என்ன நீ எல்லாம் சட்டம் பேசுற? நாளா சட்டத்தையே வளைக்கிறவ. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அவசரப்படாத பேபிமா. உன் பொண்ணை சாப்பிட வைக்க முடியாதுன்னு தானே நாமளே முடிச்சிட்டு இருக்கிறோம். அவ சாப்பிட வச்சுட்டு போட்டோம். இது அவ நமக்கு பண்ற ஹெல்ப் தானே. நீ பாட்டு அவசரப்பட்டு பிரச்சனை பெருசாகி கோர்ட் வரைக்கும் விஷயம் போயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுப்பாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பயப்படாத திவ்யா, நான் இருக்கேன். மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு கொடுங்கம்மா. பாரு, புள்ள பசிய கூட பொறுத்துக்கிட்டு வைராகியமா இருக்கானா? அவ என்னைக்குமே உன்னை ஏத்துக்க மாட்டான்னு உனக்கு தெரிய வேணாமா? திவ்யா, நீ உட்காரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். உட்கார். திவ்யா, நீ காலையில இருந்து சாப்பிடல. நல்லா சாப்பிடணும்னு. ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? போதும். உன் டாடி உன்னை நினைச்சிருப்பாரு, அதான் பொறையேறுது. அம்மா, நான் சாப்பிட்டேன்னு டாடி கிட்ட சொல்லிருங்க. அப்பதான் டாடியும் சாப்பிடுவாரு. நான் இல்லைன்னா டாடி ஒழுங்காவே சாப்பிடாது. நீங்க கொஞ்சம் என் டாடி பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க. சரி, நீ சாப்பிடு, நான் சொல்றேன். அதே மாதிரி நீயும் சாப்பிட மாட்டேன்னு அடம்லாம் பிடிக்க கூடாது. நீ சாப்பிட்டாதானே டாடியும் சாப்பிடுவாரு. அதனால உனக்கு என்ன பிடிக்குதோ அத இங்க கேட்டு வாங்கி சாப்பிடு. இவங்க சாப்பாட்டை சாப்பிட்டா மட்டும் உன்னை இவங்க வச்சுக்க மாட்டாங்க. சரியா? நாம நிறைய ஃபைட் பண்ணணும். அதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல. அதுக்கு நீ நல்லா சாப்பிடணும். சரியா?